P. Sushilama has broken the existing record of legend Asha Bhosle for the most single studio recording of 11,000 solos, duets and chorus, back songs in over 20 Indian languages. So as from Asia Book of Records, we confirm this official record and it's entering to Asia Book of Records 2016. Thank you. அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். அவார்டு கிடைச்சதுன்னா எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அவார்டுக்கு பின்னால எவ்வளோ உழைப்பு இருக்குன்னு ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் இன்னும் பறந்து கொண்டே இருக்கிறாரு விமானத்தில் வரத்துக்கு. அதுக்குள்ளே இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவர் திரு கலைக்குமார் அவர்கள். இந்த பாடல் கலெக்ஷன் எல்லாமே அவர் தான் முதல்ல பி சுஷீலா ஓஆர்ஜி ஸ்டார்ட் பண்ணாங்க 2003. ஓஆர்ஜி அப்போ ஒரு 6-7 பேர் அதில் மெம்பர்ஸாக சேர்ந்தாங்க. சுஷீலா சாங்ஸ்ன்னு அதில் அமெரிக்காவில் 2 பேர் இருக்காங்க. தேன் ராஜா அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. தேன் ராஜா, அப்புறம் ராஜேஷ் அவர் கூட அமெரிக்காவில் இருக்கார். இப்போ ஸ்ரீராம் லக்ஷ்மண் இவர் அமெரிக்காவிலேருந்து இங்கே இருக்காங்க. அப்புறம் அத்தேப்பள்ளி ராஜகோபால் அவங்க எங்கள் டீமில், என்னோட டீமில் இந்த ஓஆர்ஜியில் இவங்க எல்லாம் மெம்பர்ஸு. ஒரு மிஸ் கமலா நாராயணன் அவங்க லேடி. ராஜேஸ்வரி அவங்க ஒரு ஸ்டேட் பேங்க்கில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த பாட்டு எல்லாம் கலெக்ஷன் வச்சு, முக்கியமாக கலைக்குமார் தான் பெங்களூரில் இருக்காங்க. அவர் கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சவர். அத்தேப்பள்ளி ராஜகோபால் அவர் ஆடிட்டர். இதுக்கு எல்லாமே நிறைய இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த அம்மாவுக்கு எதுக்கு வரக்கூடாது, கின்னிஸ் வேர்ல்ட் இது வரக்கூடாதுன்னு நினச்சி எனக்கு பாட்டு செலெக்ஷன் பண்ணி எத்தனை லாங்குவேஜஸ் பாடியிருக்கேன், எத்தனை ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடியிருக்கேன்னு சொல்லி அவங்களாம் எடுத்து கடைசியில் முடித்தாங்க. ஆனால் இப்போது ஸ்ரீராம் லக்ஷ்மண் சொன்ன மாதிரி நிறைய இருக்கு இன்னும். ஆனால் இதுக்குள்ளே அவங்க எனக்கு இந்த கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கின்னீஸ் வேர்ல்ட் புக் ரெக்கார்டுன்னா அது சும்மா சாதாரணமான ஒரு இது இல்லை, சாதனை இல்லை. அது எல்லாருக்கும் கிடைக்காது. கிடைச்சா கூட இவ்வளோ படிப்படியாக ஒவ்வொரு படி ஏறி ஏறி கஷ்டப்பட்டு பாடி இத்தனை ஆயிரக்கணக்கான இத்தனை லாங்குவேஜஸ் பாடுறதுல எனக்கு ரொம்ப உழைச்சதற்கு தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி வாங்கின அவார்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நிறைய கின்னிஸ் புக் வேர்ல்டு இன்றைக்கி 24 மணி நேரம் சாதிச்சாங்க, 1 மணி நேரத்தில் இது பண்ணாங்க. அப்படி இல்லாமல் நான் படிப்படியாக ஏறி ஒரு 25,000 இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நான் இன்னும் அது எடுத்துக்கொண்டே இருக்காங்க. இது 60க்கு அப்புறம் வந்த படங்கள் 60 இல்லை 50லேருந்து நான் பாடின பாடல்கள் நிறைய இருக்குது. அப்புறம் அதெல்லாம் சேர்த்தா கூட இன்னும் நிறைய இருக்குன்னு இவங்க வாதிக்கிறாங்க. எங்கள் ட்ரூப்பு ஓஆர்ஜி பி சுஷீலா ஓஆர்ஜி அவங்க அது ப்ரூஃப் பண்ணுவாங்க. முக்கியமான ஆள் அவர் வரலன்னு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எங்கள் ட்ரூப்பு இந்த சாதனை பண்ணுறதுக்கு அது கடவுள் தான் எனக்கு ஒரு துணையாக இருந்து எனக்கு தங்கமான ஒரு ரசிகர்கள் இவங்க எல்லாம் எனக்கு கிடைச்சாங்க. அங்கெல்லாம் பாட்டெல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த ராஜேஸ்வரி அந்த அம்மா எல்லாம் தமிழ் டப்பிங் பாட்டு இதை எங்கெங்கேயோ உள்ளே போய் எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை பாட்டுகள் இன்னும் இருக்கே. ஆனால் சரி, இப்போ கின்னீஸ் வேர்ல்ட் புக் ஏறிட்டேன். அப்புறம் இது சாதாரணம் இல்லை, வேர்ல்டு சிங்கர் ஆகிட்டேன்னா அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. முக்கியமாக பத்திரிகையாளர்களுக்கு தான் முதல்ல எனக்கு நன்றி சொல்லணும்.
ஏன்னா பழைய காலத்தில் பத்திரிகைகள் தான் எங்களுக்கெல்லாம் ஏதாவது பாட்டு பாடினா ஒரு முகூர்த்தமான ஒரு படம் எடுத்து படத்தில் பேப்பரில் போட்டு பப்ளிசிட்டி பேப்பரில் தான் பெரிய பப்ளிசிட்டி நடந்துட்டு இருந்தது. இப்போ வீடியோ கேமராஸு எல்லாமே வந்தது. அப்போ இதெல்லாம் கிடையாது. அதனால தான் எனக்கு ரொம்ப ஈஸியாகி போச்சு. இப்போ எனக்கு இந்த லேட்டாக வந்ததுனால எனக்கு ஒரு கவலை இல்லை. நான் இன்னும் நல்லா இருக்கு. இப்போது நிறைய கேமராஸு, நிறைய சேனல்ஸு, எல்லா இடத்துல நம்ம தெரிஞ்சு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வாழ்க்கையில், எப்படி வந்திருக்கிறோம், இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா பத்திரிகையாளர்னா அது வேறு டைப்பு. மென்மையான மரியாதை கௌரவமாக பத்திரிகையாளங்க வந்து பேட்டி எடுக்கிறது அது ஒரு தனி மதிப்பு. இப்போ வீடியோன்னா உடனே பார்த்துடலாம். அதுதான் இப்போ இங்கே பேசுகிறதெல்லாம் உலகம் பூரா பார்க்கலாம். அந்த அளவுக்கு நம்ம உலகம் முன்னேறிச்சு. அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டைமில் எனக்கு கிடைச்சது இருக்குன்னு நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். என் தாய் தகப்பன் அவர்களுக்கு நான் சதகோடி வணக்கங்கள் தெரிவித்து கொண்டு நான் அந்த விஜய் சார் வந்து பயங்கர சிம்பிளாக இருந்ததை பார்த்து அவ்வளோ பெரிய ஸ்டார் நம்ம வந்து எப்படி நடிக்க போகிறோம் அப்படின்றப்போ ஒரு சின்ன பதட்டம் இருந்துச்சு. அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நான் பண்ணுங்கன்ட்டு நான் சொல்லாமல் இருந்தால் அவங்க ஏன் சொல்லலைன்னு கேட்டுருவாங்கன்ட்டு தான் சொன்னேன்.